ஒரு அழகான மாலை பொழுதில் கனகா மல்லிகான்னு 2 தோழிங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. கனகா மல்லிகிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஏய் கனகா, இங்கே நம்ம ஊரில் ஒரு திருடன் இருக்கானாண்டி. அவன் நைட் டைமில் நம்ம கையில் இருக்கிற மொபைல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவானா. கையில் வேற பெரிய கத்தி வச்சுருப்பானாண்டி. உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இரவும் ஆனது. 2 தோழிகளும் இரவு நேரம் ஆனதும் மறுபடியும் மல்லியும் கனகாவும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஏய் என்னடி மல்லி, உன் கையில் ஏதோ ஃபோன் இருக்கு போல அப்படின்னு கனகா அவன் கையில் இருந்த ஃபோனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. ஏன் இப்படி பார்க்குறா அப்படின்னு மல்லியும் திருன்னு முடிச்சுட்டு இருந்தா. ஏய் கனகா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஊரில் ஒரு பெரிய திருடன் இருக்கான். அவன் இரவு நேரத்தில் நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருந்தால் அதை பிடுங்கிட்டு போயிடுவான்னு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வேறு உன் கூட வந்துட்டேன். நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கனகா மல்லியை பார்த்து பயத்தோடு கேட்டா. மல்லியும் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருந்தா. கனகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஒரு சத்தம் கேட்டது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த திருட மெல்லமாக கனகா பின்னாடியும் வந்துட்டு இருந்தான். சிறிது நேரம் கழிச்சு, என்ன பெண்களே, என்ன பண்ணுறீங்க, நான் யாருன்னு தெரியல அப்படின்னு கண்ணீர் குரலோட அந்த திருடன் கையில் வாளோட அவங்க பின்னாடியும் எதிரி குதித்து தாவிட்டு வந்தான். கனகாவும் உடனே, ஐயோ என்னை விட்டுடுங்க, நான் எதுவும் பண்ணலை, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தள்ளி போய் நின்னான். அந்த திருடனும், என் கையில் தான் எதுவும் இல்லையே, நான் தேடி வந்தது அவள் கையில் இருக்குது அப்படின்னு மல்லியை பார்த்து கத்தி நீட்டி மல்லிகிட்ட அந்த ஃபோனை கொடுக்க சொல்லி கேட்டுன்னு இருந்தான். மல்லியோ, என்னை விட்டுடுங்க, இது என் வீட்டுக்காரோட ஃபோனு, தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு மல்லி அந்த திருடனை பார்த்து கெஞ்சினான். திருடனும், அதாவது எப்படி நான் உன்னை விட்டுவேன்னு நினைக்கிறேன், நான் எத்தனை இடத்துலலாம் நான் செல்லு எடுத்திருக்கேன் உனக்கு தெரியுமா, ஒழுங்கு மரியாதையாக அதை கொடுத்துரு, இல்லைனா உன்னை நான் இந்த வாளால் வெட்டி வீசிடுவேன், ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு திருடன் மல்லியை பார்த்து ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். மல்லியோ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அழுதுக்குன்னு இருந்தான். இன்னொரு பக்கம் கனகாவும் அழுதுன்னு இருந்தான். கனகா ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டை விட்டுடுங்க அப்படின்னு ஒரு பக்கமாக நின்று கத்தி கேட்க, இன்னொரு பக்கம் மல்லியோ என்னை விட்டுடுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் மல்லியும் கத்திட்டு இருக்க, நடுவாவில் நின்று நம்ம திருடன், நீங்கள் எத்தனை முறை கற்றுனாலும் சரி, உங்கள்கிட்டேருந்து அந்த ஃபோனை வாங்காமல் நான் போக மாட்டேன், ஒழுங்கு முறையாக கொடுக்குறீங்களா, என் வாளுக்கு இடையாவிடுங்களா அப்படின்னு திருடன் இவங்க 2 பேரும் காத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மல்லியும் கடைசியில் மல்லி மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டான். திருடனுக்கு ஈஸியாக மொபைலும் கிடைச்சிடுச்சு. இதனால் என்ன தெரிய வருது, நம்ம பக்கத்து வீட்டிலோ எதிர்த்த வீட்டிலோ நம்ம தோழிகளோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கணும். அதை